ஆங்கிலம் அப்படின்றது அந்நிய பாஷை, அதுக்கு கண்டிப்பா நமக்கு வராது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சிலர் ஆங்கிலத்தை ரொம்ப ஈஸியா தன்வசப்படுத்திடுறாங்க. அப்படி ஆங்கிலத்தை எப்படி தவறில்லாம பேசணும்னு வாரம் சின்ன சின்ன டிப்ஸா நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் இங்கிலீஷ் இனிது பகுதியில இதே போல ஒரு டிப்ஸை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரெண்டு சென்டென்சஸ் எடுத்து எது கரெக்ட் அண்ட் எது தப்பு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இஃப் மை ஃப்ரெண்ட் கெட்ஸ் அ ஜாப் ஹீ வில் மூவ் டு துபாய். செகண்ட் சென்டென்ஸ், இஃப் மை ஃப்ரெண்ட் வில் கெட் அ ஜாப் ஹீ வில் மூவ் டு துபாய். இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரெண்டு சென்டென்ஸ்க்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஹீ வில் மூவ் டு துபாய். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சென்டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஒரு சென்டென்ஸில் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இஃப் அப்படின்ற ஒரு கனெக்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் அப்படின்ற கனெக்டர் ஒரு கண்டிஷனை டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கனெக்டர். கண்டிஷன்ஸ் எப்போயுமே ஃபியூச்சர் டென்ஸில் இருக்காது. அதனால் இஃப் அப்படின்ற ஒரு கனெக்டர் கண்டிஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ அந்த ரெண்டு சென்டென்சஸில் இஃப் மை ஃப்ரெண்ட் கெட்ஸ் அ ஜாப் ஹீ வில் மூவ் டு துபாய் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். இதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் ஆரட்டாரிக்கல் இல்லை ஸ்பீச் காம்படிஷன்ஸில் நான் பிரதமராக இருந்தால், நான் பறவையாக இருந்தால் அப்படின்னு உங்களுக்கு ஹைப்போதெட்டிக்கல் கேசஸ் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் ஐ வர் அ பேர்ட் இல்லை இஃப் ஐ வர் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசும்போது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்போது இஃப் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம். இஃப் ஐ வர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாஸ்ட் டென்ஸ்லையும் செகண்ட் ஹாஃப் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் இருக்குது, ஆனால் இது ஒரு எக்ஸெப்ஷன். ஸோ அடுத்த தடவை இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்லையும், இஃப் ஹைப்போதெட்டிக்கல் கிளாஸில் யூஸ் பண்ணிங்கன்னா பாஸ்ட் ஃபியூச்சர் காம்பினேஷன்லையும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள்.